என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி நிகழப்போகிறது. இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்களாவுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வேலை எப்படி இருக்க போகிறது, தொழில் எப்படி இருக்க போகிறது, பணவரவானது எப்படி அமையும், அதை பற்றிய முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்காதுங்க. இது போன்ற பிரச்சனைகள் நிறையா இருந்தால் அதை எப்படி சரி செய்யணும், அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த ஜோதிட நிலையம் இருக்குதுங்க, வாராகியம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, இந்த குரோதி ஆண்டில் குரு பயிற்சியானது நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சியில் குபேர யோகம் சில ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதில் குறிப்பாக 6 ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் ஏற்பட போகுது. அதில் துலாம் ராசிக்காரர்களும் ஒன்று. அது எப்படின்னு இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பயிற்சி அடைய போகிறாரு. மங்களகரமான குரோதி ஆண்டில் சித்திரை 18ஆம் தேதி குரு பயிற்சி நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி திடீர் ஜாக்பாட் யாருக்கு அடிக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு தேடி வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அஷ்டமத்து குரு என்பதால் கவனம் தேவைப்படுது. குருவின் பார்வை 2, 4, 12ஆம் இடங்களின் மீது விழுதுங்க. பாதியிலேயே நின்று போன வேலைகளை இனி முழு மூச்சுடன் முடிக்க போறீங்க. வரவேண்டிய பணம் வீடு தேடி வரப்போகுது. உங்களுக்கு கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகரித்தே காணப்படும். வீடு கட்ட நிலம் வாங்கலாம், சொந்த வீடு வாங்க போறீங்க. வியாழக்கிழமை சிவ ஆலயம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்க உங்களுக்கு நன்மைகள் நடைபெற போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் வீடான ரிஷப ராசியில் நடக்குதுங்க. இந்த பயிற்சி மே 1, 2024 அன்று நிகழும். அது மே 13, 2025 வரை ரிஷப ராசியில் இருக்கும். இந்த பயிற்சி காலத்தில் குரு உங்கள் ராசியில் இருந்து உங்கள் 2வது வீடு, 4வது வீடு மற்றும் 12வது வீட்டை பார்க்க போகிறாரு. 2024, 2025ஆம் ஆண்டில் ரிஷப ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் போது துலாம் ராசிக்காரங்க அன்புடனும் காதலுடனும் சிறந்த நேரத்தை கழிக்க முடியுங்க. பணியிடத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த குரு பயிற்சி புதிய வாய்ப்புகளை கொண்டு வரலாம். இது புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள உதவ போகுது. 2024 நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்க போறீங்க. உங்களுடைய பங்குதாரர், குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுடன் விஷயங்கள் சாதகமாகவே முன்னேறும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டி கூட இருக்கலாம். இருப்பினும் அக்டோபர் 2024 முதல் பிப்ரவரி 2025 வரை சில சிரமங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகளும் இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் அதற்காக கவலைப்படவும் தேவையில்லை. கவனமாக திட்டமிடல் மற்றும் ஒரு நல்ல உத்தி மூலம் நீங்கள் இந்த சவால்களை சமாளிக்க முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் காதல் மற்றும் ஒட்டுமொத்த நேர்மறையை அனுபவிக்கலாங்க. நீங்கள் நிதி ஆதாயங்களை பெற விரும்பினால் நீண்ட கால முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் அதிக லாபத்திற்காக முயற்சிக்கவும் வேண்டும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்க போகுது. மே மாதத்தில் குருவின் சஞ்சாரத்திற்கு முன் திருமணம் அல்லது பிற உறுதிமொழிகளை மேற்கொள்வது போன்றவற்றிற்கு பல வாய்ப்புகளும் இருக்க போகுதுங்க. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவற்றை பின்பற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2024ஆம் ஆண்டின் வரவிருக்கும் மாதங்களில் உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி, அதிகரித்த வருமானம் மற்றும் உயர் அந்தஸ்துக்கான சில சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் காணலாம்.
ரிஷப ராசியில் உள்ள குருவின் நிலை உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க சரியான வழிகாட்டுதலையும் வழங்கப் போகுது. வேலை, பதவி உயர்வு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி தொடர்பான தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இருப்பினும் அக்டோபர் 2024க்கு பிறகு நீங்கள் சில தாமதங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம். ஆனால் கடின உழைப்பு மற்றும் உறுதியுடன் நீங்கள் இன்னும் உங்கள் இலக்குகளை அடையலாம் மற்றும் வெற்றிகரமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் முன்னேறலாங்க. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி அமைய போகுது என்று பார்க்கலாங்க. மே 2024 முதல் மே 2025 வரையிலான காலகட்டம் வேலை வாய்ப்புகளுக்கு நம்பிக்கை அளிக்குதுங்க. உங்களின் உள்ளார்ந்த அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் காரணமாக உங்கள் வேலையில் முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. மேலும் சிறந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குதுங்க. இருப்பினும் குருவின் சஞ்சாரத்தால் சில சவால்களும் உங்களுக்கு நேரிடலாம். ஆனால் அது நீண்ட காலத்திற்கு வெற்றியை அடைய உதவுங்க. நீங்கள் உங்கள் யோசனைகளை வெளிப்படுத்த முடியும் மற்றும் உங்களுடைய பணி நெறிமுறைக்காக பாராட்டப்படுவீங்க. வெளிநாட்டில் வாய்ப்புகளை பெற இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற காலமாக அமைய போகுது. நீங்கள் முதலீடுகள் மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுத்துக்கொள்வதில் சில வெற்றிகளையும் நீங்கள் பெறலாம். இராணுவம், காவல்துறை அல்லது அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரமானது மிகவும் சாதகமான காலகட்டம் என்றே சொல்லலாம். வேலையில் நீங்கள் உங்கள் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்களுடைய சக ஊழியர்களுடன் நட்பாக இருக்க வேண்டுங்க. ஒட்டுமொத்தமாக 2024-2025 குரு பயிற்சி கணிசமான நன்மைகளுடன் மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கொண்டு வரப்போகுது. எனவே நீங்கள் அதை எதிர்நோக்க வேண்டும். உங்களின் தற்போதைய வேலையில் எதிர்பார்க்கப்படும் ரேங்க் அல்லது பதவி உயர்வு பெறுவதில் சில தடைகளும் இருக்கலாம். ஆனால் வேலையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் நிலையை உயர்த்தப் போகுது. வேலை நிமித்தமாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கலாம். ஆனால் அது குறுகிய தூர பயணமாக இருக்க போகுது. நீங்கள் மூத்தவர்களிடமிருந்து ஆதரவை பெற போறீங்க. மேலும் பதவி உயர்வு மற்றும் உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள் எப்படி இருக்குது என்று பார்க்கலாம். வியாழன் 8வது வீட்டில் சஞ்சரித்தால் அது உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் நிதிகளை நிர்வகிப்பதற்கான முயற்சிகள் இருந்த போதிலும் இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் அதிகரித்தே காணப்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க அதிக நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளுக்கு நேரத்தை ஒதுக்குவது அவசியம் தேவைப்படுதுங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்வது உங்களுக்கு சவாலாக இருக்கலாம். ஆனால் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக நீங்கள் மன அமைதியை அடையலாம் மற்றும் மன அழுத்தத்தையும் குறைக்கலாங்க. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. 2024 முதல் 2025 வரையிலான குரு பயிற்சியின் போது உங்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் இருந்து உதவியை நீங்கள் பெறலாம். இருப்பினும் அவர்களுடனான உங்கள் உறவு சிக்கலானதாகவே இருக்கலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் மனைவியின் முடிவுகள் முக்கியமானதாக இருக்க போகுது. உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்க உங்கள் துணையிடம் அன்பையும் அக்கறையையும் காட்ட வேண்டும். உங்கள் துணைக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பும் இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குது. இருப்பினும் உங்களின் 2ஆம் வீட்டில் குரு பார்வையில் எதிர்பாராத பண பலன்களும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் விவாதங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் கொஞ்சம் பணமும் பெறலாம். நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் வேலையில் உங்களுக்கு அங்கீகாரமும் பணம் மற்றும் வெற்றியையும் பெற போறீங்க. நீங்கள் பரம்பரை சொத்து அல்லது ரியல் எஸ்டேட் வணிகம் மூலமாக பணமும் பெறலாங்க. நீண்ட கால திருப்பி செலுத்தும் நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் கூடுதல் கடன்களை எடுப்பதை தவிர்ப்பது முக்கியங்க. உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் ஆதாயங்களை பெறலாம். கூட்டு கணக்குகள் அல்லது முதலீடுகள் சாதகமாகவே இருக்கும். அவற்றை பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. தேவைப்பட்டால் யாரிடமாவது நிதி உதவியும் பெறலாம். இந்த நேரத்தில் மாமியார் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகம் தொடர்பு கொள்ளலாங்க. பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக தீர்க்கப்படும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் அல்லது உங்கள் சொந்த நிறுவனத்தை நடத்துகிறீர்கள் என்றால் இது பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயனுள்ள நேரமாகவே இருக்கலாம். துலாம் மாணவர்களுக்கான கணிப்புகளின்படி நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. வெளியூர் பயணம் மற்றும் புதிய நிலங்களை தேடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மதிப்புமிக்க
பணி அனுபவத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பாகவே இருக்கும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலனானது எப்படிப்பட்ட பலன்லாம் கொடுக்க போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.